45 இயர்ஸ் அதுக்கு மேலே இருக்க அடல்ட்ஸ்க்கு உண்டான கம்ப்ளைண்ட். பட் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஓபியில் நிறைய குழந்தைங்களுக்கு வயிறு வலி, கேஸ்ட்ரைட்டிஸ்னால வர வயிறு வலி நிறைய பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த காஃபி டீ குடிக்கிற ஹேபிட்டு, ப்ளஸ் 2வது இந்த நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, இந்த கார வகைகள் சாப்பிட்றது, இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு யூஸ்வலாக இந்த மைல்டு அல்சர் மாதிரி வயிற்றில் புண்ணு மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா. அதனால வந்து அவங்களுக்கு இது கூட சேர்த்து அவங்க தண்ணியும் குடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அண்ட் தண்ணி குடிக்காதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். நீர் போகிற பாதை இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அதனால கான்ஸ்டிபேஷனா மோஷன் இருக்கிறது. மோஷன் இறுகி அவங்களால சரியாக மோஷன் போட முடியாது. நிறைய குழந்தைங்க இந்த கஷ்டப்படுவாங்க. என்னன்னா மோஷன் வரும்போது கல் மாதிரி மோஷன் போகும், மோஷன் சரியாக போகாது, அதனால மோஷன் கொஞ்சம் ரத்தம் கூட கலந்து போகும். தண்ணி நம்ம ப்ராப்பராக கொடுக்கறதுனால இது எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் குறையும், கேஸ்ட்ரைட்டிஸ் குறையும், மோஷன் போகிறது ப்ராப்பராக இருக்கும். இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். அண்ட் சப்போஸ் தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இளநீ, இல்லை தேங்காய் தண்ணி, இல்லை ஜூஸை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஃப்ளேவர்ட் வாட்டர் மாதிரி கொடுக்கலாம். பட் somehow we want to make the kids to take water. ஏன்னா வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கோயிங் கிட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 லிட்டர்ஸாவது தண்ணி குடிக்கணும்.